श्री सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। ஸ்ரீ சாய்நாதரின் அனுகிரகத்துடன் பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த சத்சங்கம் என்ற இனிய முறையில் நாம் கூடியிருக்கிறோம். இன்றைய சத்சங்கத்தில் நாம் குரு சரித்திரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். குரு சரித்திரத்தின் 11வது அத்தியாயத்தை இன்றைய சத்சங்கத்தில் நாம் பார்ப்போம். இந்த 11வது அத்தியாயத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நாமதாரகனை இந்த இடத்துல நம்ம ரொம்ப மிகவும் நன்றியோடு நினைக்கணும். ஏன்னா அவரால் தான் நமக்கு இந்த குரு சரித்திரம் அப்படிங்கிற அந்த கிரந்தம் கிடைச்சிருக்கு. நாமதாரகன் என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஆவலா கேட்டுட்டே இருக்கிறாரு. அடுத்து தத்தாத்திரேயர் எங்க பிறந்தாரு, அவர் என்னென்ன லீலைகள் செய்தாரு, அவரோட லீலைகளை எனக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு ரொம்ப கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவரு நாமதாரகன் சித்தமுனிட்ட கேட்டுட்டே இருக்காரு. இத கேட்ட உடனே சித்தமுனிக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. இவர் ஆசையா கேட்க கேட்க அவரு தத்தாத்திரேயரை பத்தி விளக்குறாரு. அந்த விளக்கத்தினால நம்ம இன்னும் தத்தாத்திரேயரை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ரீபாதர் சொன்னத மாதிரி அம்பிகை தன்னோட வாழ்நாள் முழுதும் சிவபெருமான பூஜை செய்துகிட்டே இருந்தாங்க. எப்படி பிரதோஷ வேளைகள்ல, சனி பிரதோஷம், இந்த மாதிரி முக்கியமான தினங்கள்ல பூஜை செய்துகிட்டே இருந்ததுனால அடுத்த பிறவியில அவங்க எங்க பிறக்கிறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் காரஞ்சா அப்படிங்கிற கிராமத்துல பிறக்கிறாங்க. அவங்களுக்கு அம்பா அப்படின்னு பேரிடு வைக்கிறாங்க. அவங்க நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமா நல்லா வளர்ந்து வராங்க. அந்த கிராமத்துல உள்ள மாதவன் அப்படிங்கிற ஒரு நல்ல வரனை அந்த அம்பிகைக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அவரு ஒரு சிறந்த சிவபக்தர். இவங்க 2 பேருமே சேர்ந்து நல்ல சிவபூஜையும் நல்ல விரதங்களும் செய்துகிட்டே இருந்ததுனால சரியான காலகட்டத்துல அம்பிகை கர்ப்பம் தரிக்கிறாங்க. அவங்களுக்கு 10வது மாசத்துல ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படி பிறக்குது அப்படிங்கும்போது, பிறந்தோடனே மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லை. பிறக்கும் போதே ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவத்தை உச்சரிச்சுட்டே தான் வருது. இந்த குழந்தைக்கு இவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, நரஹரின்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தை பிறந்தோடனே எல்லாரும் செய்யறத மாதிரி அவங்களும் அந்த ஜோதிடத்தை பாக்குறாங்க. ஜோதிடத்துல பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண மனித வாழ்க்கை மாதிரி இருக்காது. அவருடைய இல்வாழ்க்கையில அவர் ஈடுபட மாட்டாரு. அவர் எப்படின்னா ஒரு சிறந்த துறவியா தான் இருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவரை பார்த்தாலே, அந்த குழந்தைய பார்த்தாலே எல்லாருடைய பாவமும் போயிடும், 3 உலகத்தினரும் இவரை வணங்குவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஜோதிடம் சொல்லுது. இவங்க நீங்க பெரிய பாக்கியசாலி, பரமேஸ்வரனையே நீங்க குழந்தையா பெற்றிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுல நம்ம பார்த்தோம்னா, அந்த அம்பை சிவபெருமான அதிகமா கும்பிட்டதுனால அதுக்கு முந்தின பிறவியிலேயே அவருக்கு சொல்லியிருக்காங்க எல்லாரும், உனக்கு அடுத்த பிறவியில நான் மகனா பிறப்பேன்னு ஸ்ரீபாதர் முதல்லயே சொல்லி இருக்கிறாரு. அவங்க செய்த விரத பலன்களும் சாமி கும்பிட்டதுனாலையும் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தை கிடைக்குது. இது எப்படி எப்படின்னா, நம்ம நல்ல பார்த்தோம்னா ஆதிசங்கரர் இருக்கார்ல, அவர் எங்க இருந்தாரு? கேரளால பிறந்தாரு. காலடிங்கிற ஊர்ல ஆதிசங்கரர் பிறந்தாரு. அவரோட அம்மா அப்பா யாருன்னா சிவகுருவும் ஆரியாம்பாள் அப்படிங்கிறவங்களும். இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, சிவபெருமான ரொம்ப கும்பிட்டு போய் வடக்குநாதன்கிற ஒரு சிவபெருமான்கிட்ட கும்பிட்டு அதன் அடிப்படையில சிவன் இவங்க கனவுல தோன்றி, உனக்கு என்ன மாதிரி குழந்தை வேணும், நிறைய வருஷம் வாழக்கூடிய குழந்தை வேணுமா, இல்ல குறைவான வருஷத்துல நல்ல குழந்தை வேணுமா, என்னோட அம்சத்துல வேணுமான்னு கேட்கும்போது அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஆதிசங்கரர். அப்போ சிறப்பா நம்ம சிவபூஜை எல்லாம் செய்து இறைவனை தொழுது கும்பிடும் போது நல்ல ஒரு குழந்தை நமக்கு பிறக்குது. இப்போ இந்த நம்ம நரஹரிக்கு குழந்தை பிறந்தாச்சு. குழந்தைக்கு சரியான தாய்ப்பால் காணவே இல்லை.
அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் காணலையே, அப்ப நம்ம வந்து என்னது கொடுக்கலாம் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு மாதவ சர்மா யோசிச்சு ஒரு ஆடு வாங்கலாமா இல்ல ஒரு மாடு வாங்கி விடலாமா, குழந்தைக்கான பாலுக்காக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது அந்த குட்டி குழந்தை என்ன பண்ணுது, அவங்க அம்மாவோட மார்பை தொட்ட உடனேயே மார்பகத்துல இருந்து தார தாரையா பால் பிறந்துதான். அப்பவே அந்த குழந்தையோட ஸ்பரிசத்திலேயே பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு. குழந்தை பிறந்த உடனேயே அழுறதுக்கு பதிலா ஓம்னு சொன்னதை கேட்ட உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏதோ ஒரு அதிசயத்தை பாக்குற மாதிரி ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கும்பல் கும்பலா இந்த குழந்தைய வந்து பார்க்க வராங்க. குழந்தைய வந்து பார்க்க வந்த உடனே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த நம்ம குழந்தைக்கு வந்து திருஷ்டி பற்றுமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி எல்லாம் சுத்தி கழிக்கிறாங்க. குழந்தைக்கு குழந்தை வளர்ந்து வருது. ஒரு வயசு ஆன பிறகு குழந்தை ஓம்ங்க வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையுமே சொல்லல. பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு வந்து இல்ல ஓம் சொல்லுது, அப்ப நம்ம குழந்தை மற்ற பிள்ளைங்க மாதிரி இல்ல, சிறப்பான குழந்தைதான் அப்படிங்கிற இது இல்லாம சாதாரண பெற்றோர்கள் மாதிரி நம்ம குழந்தை ஊமையா இருக்குமோ, ஏன் இப்படி பேசல அப்படிங்கிற நல்ல வருத்தம். நரகரி வேற எந்த வார்த்தையும் பேசவும் இல்லை. அப்ப அவங்க அவங்களுடைய குலதெய்வமான தத்தாத்திரேயரை கும்பிடுறாங்க. வழக்கம் போல சிவனை கும்பிடுறாங்க. எல்லா பெற்றோர்கள் செய்வத மாதிரியும் பிள்ளைங்களை நினைச்சு வேதனைப்படுறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது நரகரி வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு பொருளை தொடுறாரு. தொட்ட உடனே அது என்ன ஆச்சுன்னா ஃபுல்லா தங்கமா மாறிடுது. தங்கமா மாறினோன்னா அவங்க அம்மா வந்து கணவர்கிட்ட மாதவ சர்மாவை கூப்பிட்டு குழந்தை தொட்ட உடனே இந்த பொருள் வந்து தங்கமா மாறிடுச்சுன்னு காமிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, எப்பவுமே எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல, அதே மாதிரி அவர் இன்னொரு பாத்திரத்தை கொண்டு போய் குழந்தைக்கு முன்னால வைக்கிறாரு. அந்த பாத்திரத்தையும் இரும்பு பாத்திரத்தையும் தொட்ட உடனே அதுவும் தங்கமா மாறிடுது. அப்ப வீட்டுல உள்ள எல்லா பொருட்களையும் கொண்டு வைக்கிறாங்க. எல்லா பொருட்களையும் குழந்தை தொட தொட தங்கமா மாறிட்டு இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு தோணுது, இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க பிறந்திருக்கான். அப்ப இந்த குழந்தைய பெற்றதுக்கு நம்ம என்ன தவம் செஞ்சிருப்போம். ஆனா இந்த குழந்தை வந்து பெரிய அற்புதமான குழந்தையா இருக்கு. இந்த குழந்தை தொட்டா இரும்பெல்லாம் தங்கமா மாறுது. ஆனா அப்படிப்பட்ட குழந்தை வந்து நம்மளை வந்து பேசலையே, நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடலையே. அப்ப அந்த குழந்தைய வந்து பேசுறத கேட்கறதுக்கு கூடிய பாக்கியம் நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இறைவன்கிட்ட முறையிடல, அந்த குழந்தைகிட்டயே முறையிடுறாங்க. அந்த நரகரிட்டையே கேக்குறாங்க, நான் ஏன் வந்து நீங்க வந்து பேச மாட்டேங்கிறீங்க, உங்களுடைய இது இங்க சத்தமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க வருத்தப்பட்ட உடனே நரகரி என்ன சொல்றாரு, எனக்கு நீங்க உபநயனம் செய்து வைங்க, உபநயனம் செய்து வச்சா மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு சைகையில சொல்றாரு. இப்ப வந்து அந்த இவங்க உபநயனம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப சொன்ன உடனே மாதவ சர்மா என்ன பண்றாரு, ஊர்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு உபநயனத்துக்கான ஒரு முகூர்த்தத்தை வைக்கிறார். அப்போ ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தையோ ஊமை, இந்த குழந்தை வந்து உபநயனம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லுமா, இந்த அம்மா அப்பாவுக்கு என்னது பைத்தியம் பிடிச்சிருச்சா, பேசாத பிள்ளைக்கு உபநயனம் வைக்கிறாங்களே, சரி பரவாயில்ல இவங்க உபநயனம் வச்சா நம்ம போலாம், ஏன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு விருந்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைய வந்து நம்ம போய் ஆசீர்வதிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. உபநயனம் அப்படிங்கிறது என்னது? உபநயனம் அப்படின்னா தெய்வீகத்தை நெருங்குவது அப்படின்னு பொருள். இந்த காயத்ரி பொருள் என்னன்னா, நம்மளுடைய செயல் வந்து அறிவால தூண்டப்படுகிறது. அந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் எழுகின்றன, அதன் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம். ஆகவே நம் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். என்னுடைய அறிவை எடுத்துக்கொள், என்னுடைய அறிவை ஊக்குவியுங்கள். என்னுடைய அறிவு தெய்வீகத்தால் வழி நடத்தப்பட்டு தூண்டப்பட்டு ஈர்க்கப்பட்டு சரியான எண்ணங்கள் வரும் பொழுது நம்மளுடைய செயலும் சரியா இருக்கும். நம்ம அறிவை
மேம்படுத்துறது, நம்ம அறிவாகிய கடவுளை தூண்டணும் அப்படிங்கிறது தான் காயத்ரி மந்திரத்தோட சரியான பொருள். நம்ம ஒரு சிறந்த சிந்தனையில இருக்கணும், நம்ம அடுத்த ஒரு மேல்நிலைக்கு போகணும், இறைவனை உணரணும், நம்ம அறிவை கொண்டு இறைவனை உணரணும் அப்படிங்கிறது தான் அந்த காயத்ரி மந்திரத்தோட பொருள். அதைத்தான் அந்த உபநயனத்துல சொல்றாங்க. அதே மாதிரி உபநயனத்துல பிள்ளைங்களுக்கு அந்த வேதத்தையும் அறிமுகப்படுத்துவாங்க. அந்த மாதிரியான உபநயனத்தை நம்ம இப்போ மாதவ சர்மா யாருக்கு ஏற்பாடு பண்றார்? நரஹரிக்கு ஏற்பாடு பண்றார். கிராம மக்கள் எல்லாரும் அந்த முகூர்த்த வேலைக்கு வந்துடுறாங்க. உபநயனம் செய்யறதுக்கான எல்லா விதமான சடங்குகளும் செய்து நரஹரிக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை உடுத்து பூநூல் எல்லாம் போட்டு தகப்பனார் நரஹரிக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கிறாரு. அத அவர் மனசுலயே அதை உச்சரிக்கிறாரு. இந்த குழந்தை முதல்லயே என்ன சொல்லிச்சுன்னா, எப்ப நீங்க எனக்கு உபநயனம் செய்யறீங்களோ அப்ப நான் என்னுடைய அம்மாட்ட தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவங்க அம்மாட்ட போய் ஒரு பிச்சை கேட்கிறாரு. பவதி விச்சான் தேகி அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்கிறாரு. பிச்சை கேட்கும் போது அவங்க அம்மாட்ட இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த உபநயனம் பண்ணும் போதுதான் நம்ம ஒரு எலிஜிபிள் ஆகுறோம் அந்த வேதத்தை கத்துக்கிறதுக்கு. அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அந்த பிரம்மத்தை அறியறதுக்கோ இருக்கும். ஆனா இவர் உபநயனம் போடும் போதே இவருக்கு அந்த எல்லா விதமான வேதங்களும் தெரியுது. எப்படின்னா ஃபர்ஸ்டே சொல்றாரு, முதல் தடவை பிச்சை கேட்கும் போதே அக்னி நீடே புரோகிதம் அப்படிங்கிற ரிக்வேதத்தோட முதல் ஸ்லோகத்தை சொல்லிதான் பிச்சைய வாங்குறாரு. அதுக்கு முன்னால வரைக்கும் யார்கிட்டையுமே அவர் பேசினதே இல்லை, எந்த ஒருத்தரும் இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததும் இல்லை. அவரு இயல்பாவே அவருக்கு எல்லா விதமான வேதங்களும் தெரியுது. ஏன்னா அவரு அந்த தத்தாத்திரேய அம்சம். அது ரெண்டாவது முறை பிச்சை வாங்கும் போது இஷேத்வா அப்படிங்கக்கூடிய யஜுர்வேதத்தோட முதல் ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே அந்த பிச்சையை பெறுறாரு. மூன்றாவதா பிச்சை பெறும்போது அக்னி ஆயாகி அப்படிங்கிற சாம வேதத்தை சொல்லிட்டே பிச்சை வாங்குறாரு. இப்படி இதெல்லாம் கேட்ட உடனே அங்கிருந்த எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த குழந்தைக்கு 4 வேதங்களும் நல்லாவே தெரியும். வேதம் அப்படிங்கிறது என்னது? வேதம்னா அறிவு. வேதம் மொத்தம் எத்தனை வகையா இருக்கு? 4 வகையா இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ரிக்வேதத்துல என்னது இருக்குன்னா துதி பாடல்கள், மந்திரங்கள். இதுல 21 பிரிவா இருக்கு. யஜுர்வேதத்துல ரிக்வேதத்துல உள்ள பாடல்கள் தான். ஆனா அந்த பாடல்களை நம்ம யக்ஞங்கள் செய்வோம்ல, வேள்விகள் செய்வோம்ல, அந்த வேள்விகள் செய்யறதுக்கு அந்த ரிக்வேதத்தில் உள்ள பாடல்களை நம்ம உபயோகப்படுத்திக்குவோம். சாம வேதம்ங்கிறது இசை பாடல்கள், இசையுடன் கூடிய பாடல்களை பாடுறதுதான் சாம வேதம். இதுல யஜுர் வேதத்துல 109 பிரிவுகள் இருக்கு. சாம வேதத்துல 1000 பிரிவுகள் இருக்கு. அதர்வண வேதமும் மந்திரங்கள் தான், அதுலயும் பயனுள்ள துதிப்பாடல்கள் இருக்கு. இது 50 இருக்கு. மொத்தம் 1180 வகைகள் இருக்கு இந்த இதுல ரிக், யஜு, சாம, அதர்வண வேதத்துல. ஒவ்வொரு வேதத்தையுமே 4 விதமா உள்ளுக்குள்ள பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா மந்திர சம்ஹிதைகள், பிரம்மாணங்கள், ஆரண்யங்கள், உபனிஷதங்கள் இப்படின்னு ஒவ்வொரு விதத்தையும் உள்ளுக்குள்ளே பிரிச்சிருக்காங்க. இந்த வேதத்தை நம்ம நல்லா படிச்சோம் பார்த்தோம் அப்படின்னா இத கடவுளை விட தனி மனித ஒழுக்கம், நம்ம எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த மாதிரி அந்த மந்திரங்களை சொல்லணும், இந்த விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க. இந்த வேதத்துக்குள்ள அதிகமான அறிவு, ஞானம், மந்திர சக்தியும் இருக்கு. இந்த வேதத்தை துதிக்கிறது மூலம் நம்ம மனசையும் அதுவும் சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கலாம். அதனாலதான் அந்த எல்லாரும் அந்த வேதத்தை படிக்கணும் அப்படிங்கிறத அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க. அத ஒரு முக்கியமான விஷயமாவே வச்சிருக்காங்க.
இந்த மாதிரி இவர் எல்லா வேதத்தையும் கற்று தெரிஞ்சவரா இருக்கார். இது இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதத்தெல்லாம் இது பண்ணிட்டாரு. அம்மா நீங்க வந்து என்னைய பிச்சை செய்யின்னு சொன்னீங்க, அதனால நான் பிரம்மச்சாரியாயி வேதங்களை சொல்லிக்கிட்டே பிச்சை எடுத்துதான் வாழ்வேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அந்த அம்மா சாதாரண மற்ற எல்லா அம்மாவையும் போல பெரிய ஒரு தத்தாத்திரேயரையே நம்ம குழந்தையா பெற்றிருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு தோன்றாம அவங்க என்ன சொன்னாங்க, நான் குழந்தை, எனக்கு நீங்க குழந்தையா கிடைச்சீங்க, ஆனா 7 வருஷம் என் கூட இருந்தும் நீங்க வந்து என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. முதல் முறையா பேச ஆரம்பிச்ச உடனேயே என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் இப்ப வந்து சன்னியாசியா போக போறேன்னு சொல்றீங்க, நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நரகரிட்ட சொல்றாங்க. இது எங்களை விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் எல்லா அந்த குருமார்கள் எல்லாரும் இந்த மாதிரி உணர்வுகள் இல்லாம அவங்க உலகத்துக்கு பொதுவானவங்களாங்க, தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு மட்டும் அவங்கள வந்து கட்டுப்படுத்திக்கல. ஆதிசங்கரரும் இதே மாதிரிதான். அவங்க இறைவனோட அருளால பிறக்கிறாரு. ஆனா சந்நியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா ஆரியாம்பாள் விடவே இல்லை, அவரை சந்நியாசம் வாங்குறதுக்கு விடவே இல்லை. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த ஆற்றுல குளிக்கும் போது ஒரு முதலை வந்து அவரோட காலை பிடிச்சுக்குது. இப்ப முதலையிட்ட இருந்து என்னைய காப்பாத்துங்கம்மா அப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்க அம்மாவுக்கு வந்து முதலையிட்ட இருந்து குழந்தைய எப்படி காப்பாத்தன்னு தெரியல. அப்ப வந்து அவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சந்நியாசம்ங்கிறது ஒரு அடுத்த பிறவிக்கு சமம் தான், சந்நியாசம் நான் வாங்குறதுக்கு எனக்கு சம்மதம் கொடுங்க, அப்ப இந்த முதலை என்னைய விட்டுரும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அம்மா தாய்மார்கள் வந்து தாய்மார்களாதான் இருக்காங்க. குழந்தைய வந்து அந்த இதுக்கு விட்டு கொடுக்க அவங்களுக்கு அந்த இஷ்டம் வரல. அப்போ ஆனா இந்த குழந்தையோட உயிரா இதான்னு பார்க்கும்போது, இல்ல என் பையனை நான் சன்னியாசத்துக்கு கொடுக்குறேன், ஆனா நீ வந்து என்னைய வந்து பார்க்கணுங்கிற வாக்குறுதிய வாங்கிட்டு ஆரியாம்பாள் வந்து அவருக்கு வந்து அந்த சன்னியாச தீட்சை வழங்க ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய நரகரியும் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி, இல்ல நான் சன்னியாசத்துக்கு தான் போவேன், நீங்க வந்து உங்களுடைய வருத்தத்தை எல்லாம் விட்டுருங்க, எப்பவுமே வந்து என்ன பண்ணுங்க, விவேகத்தோட சிந்திங்க, நான் வந்து எதுக்காக பிறந்திருக்கேன், தர்மத்தை காப்பாதுக்காக தான் பிறந்திருக்கேன், உங்களுக்கு நான் மட்டும் இல்ல இன்னும் நிறைய 4 குழந்தைகள் பிறப்பாங்க, சேவை செய்வாங்க, உங்களுக்கு நரகரி நான் பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க மகேஸ்வரனை நல்ல விதமா பூஜிச்சதுனாலதான், சாமி கும்பிட்டதுனாலதான் உங்களுக்கு வந்து நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய அம்மாவோட தலையில கை வச்ச உடனேயே அவங்க அம்மாவுக்கு வந்து முற்பிறவியில உள்ள நினைவுகள்லாம் வந்துருச்சு. ஸ்ரீபாத வல்லபராவும் அவங்க காட்சி கொடுத்தாங்க. உடனே அவங்க வந்து அவரோட பாதத்துல விழுந்து வணங்கி, நீங்க வந்து எனக்கு பிறந்தது பெரிய பாக்கியம்னு சொல்லி வேண்டினாங்க. அப்போ அவர் வந்து நரகரி என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இப்ப நடந்த விஷயத்த வந்து யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், இத ரகசியமா வச்சுக்கங்க, என்னால குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாது, நான் சன்னியாசியாதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்த்த யாத்திரைகள் செய்ய போறாரு. இதுதான் இந்த 11வது சாப்டர், 11வது அத்தியாயத்துல நம்ம படிக்கிறோம். 11வது அத்தியாயத்தை படிக்கும்போது நமக்கு வந்து என்னது தெரியுது அப்படின்னா, நரகரி பிறந்தது ஸ்ரீபாத வல்லபரோட அருளால பிறந்தது, அவர் வந்து சந்நியாசம் வாங்கினது, சந்நியாசத்தோட முக்கியத்துவம், அத வந்து இந்த 11வது அத்தியாயத்துல நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம். இப்போ அடுத்து 12வது அத்தியாயம் நம்ம படிக்கிறோம். 12வது அத்தியாயத்துல படிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சன்னியாசி ஆகுற அவங்க அம்மா சொல்றாங்க, சன்னியாசி ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியா பண்ண முடியாது, முதல்ல 12 வருஷம் பிரம்மச்சாரியா வாழணும், பிறகு கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லற வாழ்வை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் சன்னியாசி ஆகணுமே தவிர இப்படி முதல்ல சன்னியாசி ஆகக்கூடாது அப்படின்னு அம்மா வந்து குழந்தைக்கு சொல்றாங்க. அதற்கு நரகரி என்ன சொல்றாரு தெரியுமா, அவங்க அம்மாவுக்கே குருவா இருக்கிறாரு, அழகான பதில் கொடுத்தாரு.
அம்மா இந்த உடம்பு நிரந்தரமானது இல்ல, நீர்க்குமிழி எப்படி சீக்கிரம் உடைஞ்சிருமோ அது மாதிரியானது இந்த உடம்பு. இது மரண தேவதை எப்பவுமே நம்மளை நெருங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு கடன் கொடுத்தவன் தன்னுடைய கடனை திரும்ப பெறுறதுக்காக ஒவ்வொரு நாளை எண்ணிக்கிட்டே இருப்பானோ, அதே மாதிரி மரண தேவதை கூட நம்முடைய வாழ்நாளை எண்ணிக்கிட்டே இருப்பான். நம்மளுடைய வாழ்நாள் என்னெல்லாம் செய்யுது, நம்ம தூக்கத்துல குறைச்சிக்கிட்டே வருது. நம்ம நம்ம மனைவி மக்கள் இவங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு நினைச்சிட்டே இருக்கும். அதனால நம்ம உடம்பு திடமா இருக்கும் போதே தர்மங்களை செய்யணும். எந்த நாள் புண்ணியம் செய்யாம இருக்கமோ அந்த நாள் நம்ம வாழ்க்கையில வீணாக கழிந்த நாள்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா சன்னியாசியாதான் போவேன் அப்படின்னு நரகரி அவங்க அம்மாட்ட சொல்றாரு. அப்போதான் அவங்க அம்மாவுக்கு மகன் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட பிறகு, ஐயோ நான் உங்களை என்னுடைய மகன் நினைச்சு நான் அப்படி பேசிட்டேன். ஆனா நீங்க என்னுடைய மகன் இல்ல, உலகத்தையே ஆட்கொள்ள பிறந்த தெய்வம். அதனால உங்களுடைய செயலை நான் தடுக்க மாட்டேன். நீங்க எனக்கு இன்னும் குழந்தைங்க பிறப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அது வரைக்கும் நீங்க எங்க கூட தான் இருக்கணும். அப்படி என்னைய விட்டுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா நான் மரணம் அடைந்து விடுவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நரகரி அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அம்மா உங்களுக்கு 1 வருஷ காலத்துக்குள்ள 2 குழந்தைகள் பிறப்பார்கள். அதுக்கப்புறம் நான் சன்னியாசியா போகிறேன், அதுக்கு நீங்க வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நரகரி அவங்க அம்மாட்ட சொல்றாரு. நரகரிய அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி சிவபெருமானாவே நினைச்சு அவருக்கு அர்ச்சனை செய்வதும் பூஜை செய்வதுமா இருந்தாங்க. அவரை தேடின அந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாரும் அவர்கிட்ட சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியா 1 வருஷம் கழிஞ்ச பிறகு அவங்க அம்மாவுக்கு 2 ஆண் குழந்தைகள் கிடைக்குது. பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு 3 வயசு ஆன பிறகு நரகரி என்ன பண்றாரு, இனிமேல் இன்னும் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைகள் நல்ல பிள்ளைங்களா இருக்கும், இன்னும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும், இப்ப நான் போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்றாரு, சரி நீங்க இந்த உலகத்தை ஆழ பிறந்தவங்க, நீங்க போங்க, நீங்க இல்லாம நான் எப்படி இங்க இந்த உலகத்துல வாழ்வேன். அந்த பெற்றோர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க எப்படி என்னைய பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நான் என்னுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மரணம் அடைந்த பிறகு கைலாசம் செல்வீர்கள், உங்களுக்கு மறுபிறவி கிடையாது, இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சும் கூட நான் இந்த ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வடதிசை நோக்கி போறாரு. நான் இதே மாதிரிதான் ஆரியாம்பாளுக்கும் அவங்களுடைய கடைசி காலத்துல சங்கரர் அது இறுதி நேரத்துல அவர் அவங்களுக்கு தேவையான இறுதி கடன்களை எல்லாம் அவர் செய்தார். இந்த பெற்றோர்களும் அவர் ஊருக்கு போய் போறாங்க, அவர் ஊர் மக்களும் போய் அவரை ஊர் எல்லை வரைக்கும் போய் அவரை வழி அனுப்புனாங்க. அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அவங்கெல்லாம் செய்த தனி பிரதோஷ மகிமையினாலதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிறந்த குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு அவரை அதை சீதாடனம் செய்யறதுக்கு அனுப்பி வச்சாங்க. இதே மாதிரிதான் நம்ம சிவபெருமான கும்பிட்டு அந்த சிவனையே நினைச்சு நினைச்சு உருகி வரும்போது அவர் அவங்களுக்கு ஒரு நல்ல கதிய காமிக்கிறாரு சிவபெருமான். இப்போ சிவபெருமான் தத்தருடைய அம்சம் தானே. இந்த நரகரி ஆதிசங்கரர் 2 பேரோடைய வாழ்க்கையையும் பார்க்கும்போது 2மே ஒன்று போலதான் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம திருஞான சம்பந்தரும் சிறுவயதிலேயே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு சிறு குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா பார்வதி தேவி குழந்தைக்கு பால் கொடுத்தாங்களாம். அந்த குழந்தை அழுத உடனே அப்போ அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தா, பார்வதி தேவியே சீர்காழிங்கிற ஊர்ல அவங்களுக்கு பால் கொடுத்திருப்பாங்க. அந்த குழந்தை அந்த உமையம்மையோட பால் கொடுத்த உடனே அவங்க அப்பா கேக்குறாரு, உனக்கு யார் பால் கொடுத்தா அப்படின்னு கேட்கும் போதுதான் அப்ப அவர் தோடுடைய செவியன் விடையேயும் தூ வெண்மதி சூடி
காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழிவன் ஏடு உடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாமுரம் மேவிய பெம்மான் இவனஞ்சே அப்படின்னு அந்த சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போதே சிவபெருமான வர்ணித்து பாடினாராம். சிவபெருமான் எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்னு ஞானசம்பந்தர் அப்படி பாடுறாரு. ஞானசம்பந்தர் பாடும்போது சின்ன குழந்தை, அதுக்கப்புறம் அவர் வாயில எப்படி நம்ம நரகரி அவருக்கு எல்லா வேதங்களையும் சொல்றாரோ அதே மாதிரி இவர் தமிழ் பாடல்களா சின்ன வயதிலேயே இசைத்து பாடுறாரு. அவர் இசைத்து பாட 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 அவர் பின்னால ஊர் மக்கள்லாம் போறாங்க. எதனால போறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கே சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு, அப்ப இந்த குழந்தைக்கு பின்னாலே போயாச்சுன்னா நமக்கும் சிவனோட தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாலேயே போறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுது, கை தட்டி பாட்டு பாடி போகுதான். கையெல்லாம் தட்டி 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 கை ரெண்டும் செவந்து போச்சான் அந்த குழந்தைக்கு. திருஞான சம்பந்தருக்கு கை தட்டி தட்டி நம்ம பஜன் பாடும்போது எப்படி எல்லாரும் கை தட்டி ஆனந்தமா பாடுறோமோ அதே மாதிரி அந்த குழந்தை கை தட்டி பாட 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 என்ன ஆச்சுன்னா கையெல்லாம் செவந்து போச்சான். திருக்கோலக்கா அப்படிங்கிற இடத்துல உள்ள சிவபெருமான் என்ன பண்ணாராம், ஐயோ இந்த குட்டி குழந்தை கை தட்டி குழந்தையோட கையெல்லாம் செவந்து போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பொன்னால செய்த தாளங்கள் கொடுத்தார், பொத்தாளங்கள் கொடுத்தாராம் திருக்கோலக்கா அந்த ஊர்ல வச்சு. அந்த குழந்தை அந்த பொத்தாளங்களை வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் போய் பாட்டு பாடி நிறைய பாடல்கள் அவர் பாடுறாரு. சிவனை கும்பிட்டு அவர் நிறைய பாடல்கள் பாடினாரு, நிறைய பதிகங்கள் பாடினாரு. அவர் பதிகங்கள் பாடி ஒவ்வொரு இடத்துக்கா போனாரு, சைவ சமயத்தை வளம்பர செய்தார். கடைசியில நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய 16வது வயதுல அவருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு திருஞான சம்பந்தருக்கு சொல்லும் போது நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல வச்சு அவருக்கு திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு முதல்ல அவர் சம்மதிக்கல. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அவரை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவருடைய மகளை திருஞான சம்பந்தருக்கு பேசி முடிக்கிறாங்க. கல்யாணம் முடியுது. அந்த ஊர்ல வச்சு என்ன சொல்றாரு, அவர் கல்யாணத்துக்கு வந்த அனைவரையுமே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு அசதீரி கேட்டுதான் எல்லாரும் என் கூட ஐக்கியமாறவங்க எல்லாம் வாங்கன்னு. நம்ம இப்போ இதுல எல்லாம் தெரியல, ஸ்பாட் லைட்னு ஒண்ணு காமிப்பாங்களே, அதே மாதிரி அந்த கோபுரத்து வாசல்ல பெரிதா ஒரு ஒளி தெரிஞ்சுதான். அந்த ஒளியில யாரெல்லாம் இறைவனோட ஐக்கியமாகணுமோ வாங்கன்னு சொன்னப்போ திருஞான சம்பந்தருடைய அம்மா அப்பா, பெண் கொடுத்த அம்மா, மாமனார் மாமியார், அந்த ஊர்ல கல்யாணத்துக்கு வந்தவங்க, இவருக்கு முத்துச்சிவிகை தூக்குனவங்க, இவரை தூக்கிட்டு போனவங்க, இவருக்கு ஏவல்கள் செய்தவங்க எல்லாரும், திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டாங்களாம். அதாவது ஒரு குருவால நம்மள இறைவன் கிட்ட ஈஸியா எளிமையாக நம்மளை சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையும் எடுத்துக்காட்டு. அதே மாதிரிதான் இப்போ உள்ள இந்த குருக்களும் நமக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், ஒரு சிறந்த குருவை தேடி அந்த தன்மையை உள்வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைய சத்சங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி. श्री सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।